அன்னபூர்ணி சொல்றாங்க சக்தி கிட்ட, உன் பிள்ளை மனோவுக்கு வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்கி கொடுத்தேனே, இதை மறந்துட்டியா? இதோ இந்த விளங்காதவனுக்கு கூட பணத்தை கொட்டி இல்ல படிக்க வச்சேன். அப்ப நான் உனக்கு தேவைப்பட்டேன், இப்ப நான் தேவைப்படல. இல்ல எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் என்னைய எதிர்த்து பேசிட்டு நிக்கிறீங்க. லோக்கு சொல்றாரு, அம்மா நாங்க சொல்ல வந்தத தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? இல்லப்பா, எல்லாத்தையும் நான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா பார்த்து அன்னபூரணி சொல்றாங்க, இவ என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அன்னைக்கே எல்லாமே மாறி போச்சு. என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத நீயும் உன் பொண்டாட்டியும் இப்ப என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அத்தை, தயவு செய்து என்ன அப்படி சொல்லாதீங்க அத்தை. இது முடியும் இவரோட பொண்டாட்டின்னு என்னை நீங்க சொன்னதே இல்ல, மருமகளேன்னு தான் சொல்லுவீங்க. என்னைய திட்டுறதா இருந்தா கூட மருமகளேன்னு சொல்லி திட்டுங்க அத்தை. அன்னபூர்ணி சொல்றாங்க, சக்தி சரி சரி, உடனே அழுதுகிட்டு நிக்காத, உன் பிள்ளைக்கு தண்ணி ஊத்தி கூட்டிட்டு வா, இதுலயாவது நான் சொல்றத கேளு சொல்லிட்டு அன்னபூர்ணி போயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.